ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து கைமாறியுள்ளது. வழக்கு விசாரணையின் போது போலீசார் பரபரப்பு தகவல். உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு வந்தது எப்படி? நீதிபதி அடுக்கடுக்கான கேள்வி. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. அவையில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார் ஜெகதீப் தன்கர். மாநிலங்களவை தலைவர் பதவியிலிருந்து தன்கரை நீக்க வேண்டும் என மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி. பிரதமர் மோடி தலைமையில் நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம். அதானி விவகாரம் மற்றும் முக்கிய திட்டங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. பொது இடங்களில் கட்சி கொடிமரங்களை அகற்ற ஏன் உத்தரவிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கட்சி கொடிமரங்களால் ஏற்பட்ட விபத்துகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபிக்கு உத்தரவு. சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்படவிருந்த விமானத்தில் எந்திர திடீர் கோளாறு. விமானம் தாமதமானதால் 162 பயணிகள் தவிப்பு. பெரியார் தலைமை தாங்கிய வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நிறைவு விழா. வைக்கத்தில் நாளை நடைபெறும் விழாவில் பங்கேற்க கொச்சின் சென்றடைந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் படைப்புகள் அடங்கிய தொகுப்பு நூலை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பாரதியின் 143வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் விழா. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கமே முடக்குவது வெட்கக்கேடானது. அதானி விவகாரத்தை விவாதிக்க மறுப்பதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா தேர்தலில் இவிஎம் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. டெல்லியில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தகவல். 2024ஆம் ஆண்டுக்கான வைக்கம் விருது கர்நாடக எழுத்தாளருக்கு அறிவிப்பு. மைசூருவை சேர்ந்த தேவனூரு மகாதேவிற்கு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கோவில்பட்டியில் 10 வயது சிறுவன் மர்ம மரணம் குறித்து மோப்படாய் உதவியுடன் போலீசார் ஆய்வு. வீடு வீடாக சென்று போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மீனவர்களின் விசைப்படகு மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற எண்ணெய் கப்பல். கடலில் தத்தளித்த 9 பேரை சக மீனவர்கள் போராடி மீட்டனர். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனுக்கு எதிராக வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஜனவரி 17ஆம் தேதி விசாரணை. ஐசிசி நடத்தை விதிகளை மீறியதாக வெஸ்ட் இண்டீஸ் வீரர் அல்ஜாரி ஜோசப் மீது குற்றச்சாட்டு. அல்ஜாரி ஜோசப்பிற்கு அபராதம் விதித்தது ஐசிசி. T20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றது தென்னாப்பிரிக்கா. பாகிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா வெற்றி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? இன்று இரவு 8:15 மணிக்கு சத்தியம் டிவியின் மெகா சர்வே வெளியாகிறது.